இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்வீப் ஆப்ஷன் பார்க்கலாம். இதுக்கு வந்து கைடும் ப்ரொஃபைலும் நமக்கு தேவை. ஸோ வந்து நம்ம அதை ட்ரா பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஜஸ்ட் இந்த பிளேன் சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஸ்க்ரீன் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு கைட் ட்ரா பண்ணிட்டேன். ஓகே, இப்போ ஒரு பஞ்சுக்கு செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இதில் ஒரு பிளேன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கைடில் நம்ம இந்த பிளேனை யூஸ் பண்ணலாம். நான் இங்கே க்ரியேட் பண்ணிக்கிறேன் எக்ஸாம்பிளுக்காக. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ இந்த பிளேனில் நம்ம ப்ரொஃபைல் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் ப்ரொஃபைல் எடுத்துகிட்டு நல்லா ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு ஆக்சஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை மிரர் பண்ண போகிறோம் நம்ம. அதுக்கு முன்னாடி இங்கே வந்து கார்னர் பண்ணிடலாம். இப்போது ஜஸ்ட் அதை செலக்ட் பண்ணிவிட்டு மிரர் ஆப்ஷன் கொடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம ப்ரொஃபைல் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இது இன்டர்செக்ட் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஐ திங்க் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து எக்ஸாம்பிளுக்காக வந்து ஜஸ்ட் டைமென்ஷன் இல்லாமல் ட்ரா பண்ணுறேன். ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஸ்கெட்சாக தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா கைடும் ப்ரொஃபைலும் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஸ்வீப் போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் கைட் கோ ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ப்ரொஃபைல் வந்து இந்த கைடில் ட்ராவல் ஜஸ்ட்டு அப்படியே ஃபார்ம் ஆகி நமக்கு டிசைன் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. இதை வந்து ஸ்வீப்போட கான்செப்ட்டு. ஸோ வந்து இப்போ நம்ம மல்டி செக்ஷன்லாம் பார்த்தோம். மல்டி செக்ஷனில் நம்ம பார்க்கும்போது என்ன பார்த்தோம், செக்ஷன் வந்து ப்ரொஃபைல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ண முடியும். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே என்ன ப்ரொஃபைல் ட்ரா பண்ணியிருக்கோமோ அது ஃபுல்லாக நம்ம கைட்க்கு வரைக்கும் ஃபுல்லாக அந்த ப்ரொஃபைலில் தான் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இது வந்து இதை ஃபில் பண்ணிடலாம். ஸோ இதை வந்து நம்ம பவுண்ட்ரி பண்ணிவிட்டு ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்கெட்சை ஃபர்தராக நம்ம எடிட் பண்ண முடியும். இப்போ வந்து இதை சம்திங் இந்த மாதிரி எடிட் பண்ணால் வந்து ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடுறேன். இதான் வந்து ப்ரொஃபைல் அண்டு நம்ம வந்து கைட் கவர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய ஸ்வைப்பை. இதில் பார்த்தீங்கன்னா லிமிட் இருக்குது. இது நம்ம வந்து லிமிட் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நம்ம பாட் மாடலிங்கில் பார்த்தது மாதிரியே வந்து மிட் பாயிண்ட் க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி மிட் பாயிண்ட்டு பிளைனு, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்க மாதிரி அதே மாதிரி இந்த பிளைன்ஸ் ரெஃபரன்ஸ் நம்ம கொடுக்கலாம். கொடுக்கும்போது வந்து அந்த பாயிண்ட் வரைக்கும் மட்டும் க்ரியேட் ஆகும்.
ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி நம்ம க்ரியேட் பண்ணலாம், இல்லை ரெஃபரன்ஸ் ஜஸ்ட் அதை பிக் பண்ணிவிட்டு நம்ம வந்து டைரெக்டாக XY பிளைன் அப்படிங்கிறது கொடுக்கலாம். ஸோ பார்த்திங்கன்னா இந்த பிளைன் வரைக்கும் ரீலிமிட் ஆகிடுச்சு. இதை வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கலாம், டைரெக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி வந்து நம்ம ரீலிமிட் பண்ண முடியும். இப்போ கிளியர் செலெக்ஷன் கொடுத்துட்டோன்னா போயிடும். அதே மாதிரி வந்து ரீலிமிட் 2 இதுக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஜஸ்ட்டு ரைட் கிளிக் பண்ணி இங்கே நம்ம க்ரியேட் பிளைன் கொடுத்து மேனுவலாகவும் பண்ண முடியும். ஸோ நம்ம இப்போ கொடுக்கலாம், இல்லை டைரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இது ஆஃப்செட் கொடுக்குறேன். ஓகே, ஜஸ்ட் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி க்ரியேட் ஆகிடுச்சு. நம்ம இங்கே தான் பிளைன் ப்ரொஃபைல் இங்கே தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதனால் இங்கேருந்து இந்த டைரெக்ஷனில் வரைக்கும் போது நம்ம அதை ரிவர்ஸ் பண்ணோன்னா அப்படியே ரிவர்ஸ் ஆகிடும். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ரீலிமிட் அமிஷன். ரீலிமிட் வந்து இது ஸ்வீப்பில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இதே கான்செப்ட் தான் வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து இந்த ரீலிமிட்டை வந்து கிளியர் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மூத் ஸ்வீப்பிங் அப்படின்னு பேர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ஃபேஸில் நம்ம ப்ரொஃபைல் ட்ராவல் ஆகுது பார்த்திங்களா, ஒவ்வொரு ஃப்ரேம் ட்ராவல் ஆகுது பார்த்திங்களா, அதோட கரெக்ஷன், அதோட டிகிரிஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து இது நமக்கு தேவையான யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிவியேஷன் ஃப்ரம் கைடு, இந்த கைடோட டிவியேஷன் மேக்ஸிமம் வந்து 0.00 mm தான் டிஃபால்ட்டாக இருக்கும். ஸோ இதை வந்து இங்கே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதோட டிவியேஷன் மாறுச்சுன்னா உங்களுக்கு வந்து இங்கே இதில் வந்து சேஞ்சஸ் ஆகும். ஏன்னா இதோட பொசிஷன் வந்து மாறும்போது வந்து நமக்கு சர்ஃபேஸில் வந்து இங்கே டிஃப்ரென்ஸ் தெரியும்.